தங்க பிள்ளையே, உன் உறவை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்கும் பொழுது உன் உறவானது உன்னை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் உன் உறவை பற்றி இன்று முழுமையாக விளக்க சொல்ல போகிறேன். ஏனென்றால் அன்பாய் இருந்த உறவு இன்று அனாதையாக உன்னை விட்டு விலகி இருக்கிறது. அதனால்தான் இந்த வாராகி தாயானவள் சில விஷயத்தை சொல்லி உன் உறவை வர வைக்க சில முயற்சிகளை உன்னை செய்ய சொல்கிறேன். இந்த முயற்சிகளை நீ செய்யும் பொழுது உன் உறவு உன்னை தேடி வரும். உன் உறவை புரிந்து கொள்ளும். உன் உணர்வை தெரிந்து கொள்ளும். நீயே உலகம் என்று உன்னை சுற்றி சுற்றி வரும். அந்த அளவிற்கு இந்த தாய் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த பதிவானது அலட்சியமாக எண்ணி விடாதே. காரணம் என்ன தெரியுமா? தாய் எது சொல்வதாக இருந்தாலும் காலதாமதம் ஏற்படுகிறது. எனக்கு உடனுக்குடன் நடக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்று இந்த தாய் உனக்கு உடனே நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது உனக்கு உன் உறவிடம் உடனே ஒரு சில பல விஷயங்கள் நடக்கும். உன் உணர்வை புரிந்து கொண்டு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும். அந்த அளவிற்கு இந்த வாராகி தாயானவள் உன் உறவை திருப்பி கொடுக்கிறேன், மாற்றத்தை உருவாக்குகிறேன். ஏனென்றால் சில நாட்களாக உன் உறவு சரியாக பேசுவதில்லை, சரியாக உன்னிடம் பணத்தை கொடுப்பதில்லை, சரியாக உன்னிடம் வருமானம் என்னவென்று கேட்டால் எதிரியாக உன்னை பார்க்கிறது. குடும்பத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த அன்பு இப்பொழுது இல்லை. ஒவ்வொரு தருணமும் ஏன் என் உறவு இப்படி மாறியது, ஏன் என் உறவு இப்படி வேதனை படக்கூடிய அளவிற்கு பேசிவிட்டு ஒரு சிறு மன்னிப்பு கூட கேட்காமல் அலட்சியமாகவும் துச்சமெனும் என தூக்கி எறிகிறார்களே என்று என் தங்க பிள்ளை மனம் குமுறி அழுகிறது இந்த தாயிடம். தாயே, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். என் உறவானது என்னிடம் பேசாமல் என்னை இப்படி அட வைத்து கொண்டிருக்கிறதே. அவர்களை நம்பிதானே என் வாழ்க்கையை ஒப்படைத்தேன். இன்று சல்லி சல்லியாக சில பல விஷயங்களை செய்தும் சில பல வார்த்தைகளை சொல்லியும் என்னை கொன்று குவித்து விட்டார்களே தாயே. எனக்கு நியாயங்கள் கிடைக்காதா? எனக்கு நீதி வழங்க மாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை மாரில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. தலையணையை கட்டிப்பிடித்து கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. வெளியே சொன்னால் எனக்கு என்ன நியாயம் கிடைக்கும்? யாரிடம் சொல்வேன், யாரிடம் கேட்பேன் என அதை நான் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். உன் உறவு என்னென்ன தவறு செய்ததோ, எதையெல்லாம் உன்னிடம் பிடிக்கவில்லை என்று சொல்லியதோ, உன்னை அருவருப்பாக பேசியதோ, மற்றவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன்னை துச்சமென தூக்கி எறிந்தவர்களோ, அவர்களுக்கெல்லாம் உன் பணத்தை ஏமாற்றி உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளால் பேசி தகாத உறவால் உனக்கு அநியாயத்தை இழத்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழவே கூடாது என்று பல செய்வினைகளை செய்து என் தங்க பிள்ளையை அவ்வளவு செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து அனைத்தையும், எப்படி என் தங்க பிள்ளையே, அனைத்து விஷயங்களையும் பரிசோதித்து உனக்கு நான் நியாயத்தை வழங்கத்தான் வந்திருக்கிறேன். அதே போல் உன்னுடைய சில உறவுகள், அதுவும் உனக்கு நெருங்கிய உறவுகள் உனக்கு செய்வினை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆம் என் தங்க பிள்ளையே, என்ன செய்தாலும் இன்னும் இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, இன்னும் விழவில்லையே மண்ணில் என கங்கணங்களை கட்டிக்கொண்டு உன்னை செய்வினை செய்து உன் கதையை முடித்து விடலாம் என்று பல திட்டங்களை தீட்டுகிறார்கள் என் தங்க பிள்ளையே. ஆனால் அதற்கெல்லாம் என் தங்க பிள்ளையும் அசராது. இந்த தாயின் உள்ளமானது அப்படி விட்டு விடவும் முடியாது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நேரம் வரப்போகிறது என் தங்க பிள்ளையே. இப்பொழுது நான் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று உனக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். பிறகு சில விஷயங்களை புரிய வைக்கிறேன். இதோ இந்த நாணயத்தை வாங்கிக்கொள். இந்த நாணயத்தை வைத்து ஒரு சிறு விஷயத்தை இரவு 9 மணிக்கு இந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும். எப்படி என் தங்க பிள்ளையே?
இரவு 9 மணிக்கு. இந்த நாணயத்தை வைத்து நான் சொல்லும்படி வழிபட வேண்டும். இந்த நாணயம் உன்னிடம் இல்லை என்றால் நாணயத்தை இந்த தொலைபேசியின் வாயிலாக வாங்கிக்கொள். நாணயம் இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் நான் சொல்லுவதை அப்படியே கடைபிடியுங்கள். ஏனென்றால் ஒரு சில தங்க பிள்ளைகள் சில பிரச்சனைக்காக என்னிடம் நாணயம் வாங்கியிருக்கிறீர்கள். அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வுகளுக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறது. பல பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறது. இப்பொழுதும் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது உறவு பிரச்சனைக்காக சில விஷயத்தையும் சில ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 9 மணிக்கு இந்த நாணயத்தை வலது கையில் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கைகளை மூடிக்கொள்ள வேண்டும். மூடிக்கொண்டு ஒருவர் வர வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டாக ஒரு ஆண் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய பெயரை சொல்லி வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெயர் பிரபு என்ற ஒரு பெயர் இருந்தால் பிரபு என்னிடம் பேச வேண்டும் என்று சொல்லலாம். அல்லது பிரபு என்னிடம் என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லலாம். பிரபு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். இது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெயரை குறிப்பிட்டு என்ன வேண்டுமோ, பேச வேண்டுமோ, திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ, அல்லது என் பேச்சை கேட்க வேண்டுமோ, அல்லது என்னிடம் மாத சம்பளம் கொடுக்க வேண்டுமோ, எடுத்துக்காட்டாக இது அனைத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை முழுமையாக சொல்லி 108 உரை ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று உள்ளங்கையில் நாணயத்தை வைத்து கொண்டு கைகளை மூடி தியானம் நிலையில் உட்கார்ந்து என்னிடம் 108 முறை உன் வேண்டுதலை சொல்லி வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லி நீ 108 முறை 9 மணிக்கு வெள்ளிக்கிழமை 7 வாரம் அல்லது 9 வாரம் கடைபிடித்து வர வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்கக்கூடிய தருணத்தில் உனக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றம் உண்டாகும். நீ நினைத்த உறவு உன்னை தேடி ஓடி வரும். உன் காலடியில் வந்து விழுந்து ஒவ்வொரு தருணமும் மன்னிப்பை கேட்கும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. உன் தாலி பாக்கியத்தையும் சரி, உன் உறவையும் சரி, செய்வினையில் இருந்து உன்னையும் சரி, உன் உறவையும் சரி இருந்து அனைத்திலும் உன்னை காப்பாற்றி உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை வாழ வைத்து பார்க்கதான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வந்திருக்கிறேன். பிறகு நான் சொல்வதை அனைத்தையும் நீ செய்தால் ஒரு நிலை, மனம் என்பது ஒரு நிலைப்படுத்தி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இது அனைத்துமே நடக்கும், இது சாத்தியமாகும் என்பதை மறந்து விடாதே. மாற்றத்தை கொடுக்க இந்த வாராகி தாய் பல ரூபங்கள் எடுத்து நான் வந்துவிட்டேன். பல விஷயங்களை செய்ய நான் உனக்காக அனைத்தையும் சொல்லிவிட்டேன். நான் சொல்லுவதை நீ அப்படியே கடைபிடித்து வழி நடத்தினால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க ஓடோடி வருவேன். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஓடோடி வருவேன். சொல்லுவதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் வாழ்க்கை உயருகிறது. ஒவ்வொரு நாளும் உனக்கு நினைத்த காரியங்கள், ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கிறது. நீ அதில் வெற்றி பெறுகிறாய். அதனால் உன் உறவை பெயரை சொல்லி 9 மணி அளவில் எனக்கு 108 என்னுடைய மந்திரத்தை, நாணயத்தை, நான் கொடுத்த நாணயத்தை வைத்துக்கொண்டு அந்த விஷயத்தை நீ கேட்கும் பொழுது உனக்கு அப்படியே கிடைக்கிறது. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லேயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமாக போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்கிறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது,
அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போகணும். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா அவங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்கப்பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?